முன்னொரு காலத்தில் பணக்கார துணி வியாபாரி ஒருவன் இருந்தான். பணக்காரனாக இருந்தாலும் அவன் படும் கஞ்சன். அவனிடம் வேலை செய்தவர்கள் அனைவரும் படும் முட்டாள்கள். எங்கே புத்திசாலிகளை வேலைக்கு வைத்தால் அதிக சம்பளம் கொடுக்க வேண்டும் என்றும், மேலும் அவர்கள் தன்னிடமே வேலையை பழகி எங்கே தனக்கு போட்டியாக வியாபாரம் தொடங்கி விடுவார்களோ என்று நினைத்தான் அவன். பின் ஒரு நாள் அவன் வழக்கம் போல் துணி விற்பனைக்காக வெளியூர் செல்ல முடிவு செய்தான். தன்னிடம் இருந்த விலை உயர்ந்த துணிகளையெல்லாம் 4-5 பெட்டிகளுக்குள் வைத்து மூடினான். பின் அந்த பெட்டிகள் அனைத்தையும் ஒரு ஒட்டகத்தின் முதுகில் ஏற்றி வைத்தான். அதோடு மிக குறைந்த கூலிக்கு வேலைக்கு அமர்த்திய முட்டாள் வேலைக்காரர்கள் இருவருடன் அவன் வெளியூர் புறப்பட்டான். அப்போது செல்லும் வழியில் அளவுக்கு அதிகமாக பொருட்களை முதுகில் ஏற்றியதால் பாரம் தாங்காமல் ஒட்டகம் கீழே விழுந்துவிட்டது. அப்போது அந்த பணக்காரன் தன்னுடன் வந்த முட்டாள் வேலைக்காரர்கள் இருவரிடமும், நீங்கள் இங்கேயே ஒட்டகத்தை பார்த்து கொண்டிருங்கள், நான் பக்கத்தில் இருக்கும் ஊருக்கு சென்று இன்னொரு ஒட்டகம் கொண்டு வருகிறேன். பிறகு இந்த சுமையை 2 ஒட்டகத்திலும் சமமாக வைத்து நம் பயணத்தை தொடரலாம். அதோடு நான் இல்லாத போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நான் சென்றுவிட்டு திரும்பி வருவதற்குள் மழை வந்துவிட்டால் இந்த பெட்டிகளை எப்படியாவது நீங்கள் நனையாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் அருகில் இருக்கும் ஊரை நோக்கி சென்றான். அந்த வேலைக்காரர்கள் இருவரும் சரியான முட்டாள்கள். இது தெரிந்தும் குறைந்த கூலி கொடுத்து அவர்களை விலை பேசியிருந்தான் அந்த பணக்காரன். எல்லோரும் அவனிடம் எவ்வளவோ எடுத்து சொன்னார்கள். ஆனால் அந்த பணக்கார வியாபாரியோ, வழித்துணைக்குத்தான் நான் இவர்களை அழைத்து செல்கிறேன், இவர்கள் எடுபுடி வேலைகளையே செய்வார்கள், இதனால் தனக்கு ஒரு பாதிப்பும் வராது என்று அவன் நினைத்தான். அவன் சென்றவுடன் சிறிது நேரத்தில் மழை பெய்ய தொடங்கியது. அப்போது அந்த முட்டாள் வேலைக்காரர்களில் ஒருவன், நம் முதலாளி இந்த பெட்டிகளை நனையாமல் பார்த்து கொள்ள சொன்னார், இப்போது நாம் என்ன செய்வது என்று இன்னொருவனிடம் கேட்டான் அவன். அதற்கு இன்னொருவன் கூறினான், இந்த பெட்டிகளின் உள்ளே இருக்கின்ற துணிகளையெல்லாம் எடுத்து இந்த பெட்டிகள் மேலே போட்டு மூடுவோம், இந்த பெட்டிகள் நனையாமல் பார்த்து கொள்வோம் என்றான். உடனே அவர்கள் இருவரும் அந்த பெட்டிகளுக்குள் இருந்த விலை உயர்ந்த துணிகளையெல்லாம் எடுத்து பெட்டிகளின் மேல் போட்டார்கள். இதனால் மழையில் நனைந்து துணிகள் அனைத்தும் ஈரமாகிவிட்டன. அப்போது அங்கு இன்னொரு ஒட்டகத்துடன் திரும்பிய அந்த பணக்கார வணிகன், ஐயோ என்னடா செய்தீர்கள், துணிகள் எல்லாம் நனைந்து வீணாகிவிட்டதே என்று கோபத்துடன் கத்தினான். அதற்கு அந்த முட்டாள் வேலைக்காரர்கள் இருவரும், முதலாளி நீங்கள் சொன்னபடி பெட்டிகள் நனையாமல் இருப்பதற்காக துணிகளையெல்லாம் பெட்டிகளின் மேலே போட்டோம், அந்த பெட்டிகள் சிறிது கூட நனையவில்லை, அதை நீங்களே பாருங்கள் என்றார்கள். உடனே அந்த பணக்கார வணிகன், முட்டாள்களான உங்களுக்கு இனி என்னிடம் வேலை இல்லை என்று அவர்களை விரட்டினான். பின் கொஞ்சம் காசுக்கு சிக்கனம் பார்க்க போய் முதலுக்கே நஷ்டம் வந்ததை எண்ணி மனவேதனையுடன் ஊர் திரும்பினான் அந்த பணக்கார வணிகன்.